Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 61 part 2. ஓபன் பண்ணா அந்த நக்கிமேங்கிறவ ஏகப்பட்ட கண்ணை வச்சு டீமன் ஸ்லேயர்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி கிபுட்சுஜி முசன் கிட்ட ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருக்கால. உடனே அவன் பாராட்டி தள்ளுவான். அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்ப என்னன்னா டீமன் ஸ்லேயர்ஸோட லொகேஷன் எப்பப்ப எங்க இருக்கு, அதுக்கப்புறம் நெசுகோ எங்க இருக்கா, அவங்க எதை முக்கியமா ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம ஃபாலோ பண்ண சொல்லுவான். அப்பதானே நெசுகோ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அட்டாக் பண்றதுக்கு பெர்ஃபெக்டான டைமை பார்த்து அவனும் இறங்க முடியும். நெசுகோ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா மட்டும் போதும், உடனே களத்துல இறங்கிடுவான். இப்ப அதுக்காக தான் வெயிட்டிங் சல்லட போட்டு தேடிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நம்ம டான்ஜிரோவை காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா 3 டெஸ்ட்ல 2 டெஸ்ட முடிச்சிட்டான். கடைசியா இருக்கிறது இந்த பெரிய சைஸ் கல்ல 110 மீட்டருக்கு தள்ளணும். ஆனா பைய முக்கி பாக்குறான், ஒரு இன்ச்சு கூட நகரல. அவன் முக்கிற முக்குக்கு ஆளு தான் பேக் அடிக்குதே தவிர கல்லு பேக் அடிக்கல. அட்லீஸ்ட் உருண்டா கூட கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஆனா அந்த கல்லை உருட்டவும் கூடாது, தேய்ச்சிக்கிட்டு போன அந்த கல்லு. இதுல வேற அவன் தள்ளுல அவனோட ஷூவே பிஞ்சு போச்சு. அப்ப அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த சில பேர் அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. என்னடான்னு கேட்டா இந்த ட்ரைனிங் எல்லாம் அவங்களுக்கு சுத்தமா ஒத்து வரலையாமா. அதாவது ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றானுங்க. அவ்வளோ ட்ரைனிங் எடுத்தும் எதுவுமே பண்ண முடியலன்னு. அதனால அவங்களோட லிமிட் தெரிஞ்ச உடனே இவங்கள மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல் வேணா நாங்க பண்ணிட்டு இருக்கோம், மத்தபடி எங்களால இறங்கி சோலோவெல்லாம் சண்டை போட முடியாது. சோ உங்க மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கோன்னு நம்ம ஆளுக்கு கவலை தான். சரி பரவாயில்ல, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்க சப்போர்ட்டிங் ரோல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எங்களால டீமன்ஸை தோக்க முடியும்னு எங்களுக்கும் நம்பிக்கை இருக்குதும்பா. அது மட்டும் இல்லாம மத்தவனா இருந்தா நேரத்துக்கு அவங்கள மட்டமா பேசியிருப்பான். ஆனா நம்ம பையன் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த கிபுட்சுஜி முசனை தூக்கி போட்டு வாயிலே மிதிப்போம் அப்படி எப்படின்னு நல்லா பாசிட்டிவா பேசின உடனே அவங்களுக்குமே செம ஹாப்பி. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் டான்ஜிரோ, நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு பேக்கப்பா நாங்க இருப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்படியே கட் பண்ணா மறுபடியும் டான்ஜிரோ கண்ணா பின்னான்னு அந்த கல்லை போட்டு தள்ளிட்டு கிடக்குறான். அவனால சுத்தமா அசைக்க முடியல. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ரைஸ் கேக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பையன் தான் பண்றான். அங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே டவுட், எப்பா தம்பி உன்னால எல்லாம் இதை பண்ண முடியுமா, உனக்கு இது பண்ண தெரியுமா, எப்படி இதை பண்ற, நீ பண்றது எல்லாமே பக்காவா ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்குதுன்னா வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி ரெடி பண்ண அவ்வளவுதான், டேஸ்ட் பண்ணி பாருங்க தாறுமாறா இருக்கும்னு சொல்லி கொடுப்பான். எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அசந்துருவாங்க, வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குன்னு. அப்பதான் இவங்களுக்கே ஒரு விஷயம் புரியுது, எதுக்காக இப்ப இருக்க ஹஷிராஸ் யாருக்குமே சுகுகோ இல்லன்னு. அதாவது அவங்களுக்கு அசிஸ்டண்டா இருப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல, ஹஷிராஸ் கூட அசிஸ்டண்டா இருக்கணும்னா அவங்க அளவுக்கு வேகமாவும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியே நடந்துக்கணும். ஆனா இங்க இருக்க எல்லாருமே டம்மி பீஸுகளா இருக்கானுங்கல்ல, அப்படி கூட மட்டும் ஆளை வச்சிருந்தாங்க கண்டிப்பா பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடிடுவாங்க. இப்படி பேசிக்கிட்டே நம்ம ஜெனுட்சுவை பத்தியும் பேசுவாங்க. கண்டிப்பா இவனுக்கும் ஹஷிராவுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்குன்னு. எடுத்த ட்ரைனிங்ல பைய சொந்து போய் ஒரு ஓரமா படுத்து முக்கிட்டு இருக்கான். மொத்தத்துல ஹஷிராஸ் எல்லாம் வேற லெவலுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. இப்படி பேசிக்கிட்டே நம்ம போய் அங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம ஃபிஷ்ஷையும் தாறுமாறா கிரில் பண்ணி கொடுத்தான். எல்லாமே பக்காவா இருக்குது, எப்படி இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டா, நான் சார்கோல் பர்னரோட பையன், எனக்கு எல்லாத்தையும் எந்த பதத்துல எப்படி பண்ணணும்னு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா பர்னருக்கு பக்கத்திலேயே தானே நின்று அவனுக்கு வேலை. குக்கிங்லயே அதே தான், எந்த பதத்துல வேக வைக்கிறோன்னு இருக்குது, கரெக்டான பதத்துல எடுத்து கொடுத்தா டேஸ்ட் சூப்பரா இருக்கும்னு சொல்லி இன்னும் நிறைய செஞ்சு கொடுப்பான். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டேஸ்ட்ல பண்ணி கொடுத்த உடனே ஆனந்த கண்ணீர்ல அழுதுகிட்டே சாப்பிடுவானுங்க. அதுலயே ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் அவங்க அம்மா செஞ்சு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங். டான்ஜிரோக்கு இப்படி இவங்க கூட எல்லாம் உட்காந்து சாப்பிடும் போது அவன் ஃபேமிலி கூட உட்காந்து சாப்பிடுற மாதிரி அவனுக்கு ஃபீலிங். சோ இப்படி எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்கன்னு வைங்களேன். கட் பண்ணா டான்ஜிரோ பாத்தீங்கன்னா மறுபடியும் கல்ல தள்ள ஆரம்பிச்சிட்டான். கஷ்டப்பட்டு விடிய உட்காந்து தள்ளி பார்த்துட்டான், ஒண்ணு வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு மல்லாக்க கவுந்துருவான்னு வைங்களேன். இப்படியே மொத்தமா ஒரு 6 நாள் ட்ரை பண்ணிட்டான், ஒரு இன்ச்சு கூட நவுத்த முடியல. இப்ப என்ன ஒரு நல்ல விஷயம்னா இப்ப டீமன்ஸ் எதுவுமே ஆக்டிவா இல்ல. இப்படியே என்னன்னைக்கும் இருக்காது, அதுக்குள்ள எப்படியாச்சும் இவன் ட்ரெயின் ஆகணும். டீமன்ஸ்ட போய் தோத்து விளையாடுறதுக்கு இது ஒண்ணு சாதாரண கேம் இல்ல, வாழ்வா சாவாங்கிற நிலைமை. இப்ப நம்ம பயலுக்கு ஒரே குழப்பம், என்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லையா இல்ல வேற ஏதாச்சும் பிரீத்திங் டெக்னிக் யூஸ் பண்ணுமான்னு. ஏன்னா இவ்வளவு ட்ரைனிங் அப்புறமும் அவனால அவனை ஒரு லெவலுக்கு கொண்டு வர முடியல. எப்படி நம்மளால யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க கென்யா வருவான். அவனை பார்த்த உடனே ஷாக்கு, கென்யா நீ நல்லா இருக்கியா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் உன்னை மீட் பண்ணவே இல்லை, ஆனா உன்னை நினைச்சு நான் கவலைப்பட்டேன், நீ ஓகே தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஹிமஜிமா வந்து இவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொன்னாராமா. இவ்வளவு விஷயம் நடந்ததுனால இப்போதைக்கு அவனை அவங்க அண்ணன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்போ எப்படி கிறுக்குத்தனம் பண்ணுவான்னு சொல்லவே முடியாது. ஆனா அந்த பிரச்சனையில நான் உன்னையும் உள்ள கொண்டு வந்துட்டேன், நீ மன்னிச்சிரு, அண்ட் என்னை டிஃபெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு வேற சொல்லுவான். அட இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அந்த டைம் நம்ம பயலோட அந்த மார்க் இருக்குது, அதான் நெத்தியில இருக்குது, அது டார்க்கா இருக்குதும்பானா. பட் நம்ம பயலுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரிஞ்ச மாதிரி இல்லம்பா. அதுக்கப்புறம் அவனே தொட்டு பார்த்துட்டு அந்த அளவுக்கு டார்க்கா இருக்குது, சரி அது வரைக்கும் சந்தோஷம் தாங்கிற மாதிரி சொல்லுவான். இனி அங்க இருக்க கல்ல பார்த்துட்டு இந்த ட்ரைனிங்கா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பான். அட ஆமாப்பா நானும் ரொம்ப நாளா முக்கிட்டு இருக்கேன், ஆனா அந்த கல்ல அசைக்க கூட முடியல, ஒன்னால பண்ண முடியுமான்னு கேட்டா நான் ஈஸியா பண்ணிடுவேன்பா.
உடனே நம்ம பையலுக்கு ஷாக்கு, எப்படின்னு கேட்டா நீ ரெப்பிடேட்டிவ் மோஷன் யூஸ் பண்ண மாட்டியான்னு கேட்பான். உடனே நம்ம பையன் அப்படியே அசந்துருவான், இத நம்ம யோசிக்கலையேன்னு. ஹிமஜிமா பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கறதெல்லாம் அந்த அளவுக்கு பெஸ்டா எல்லாம் பண்ண மாட்டாரு. அதனால நீயே தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பக்குவமா கத்துக்கணும். உன்னோட கான்சென்ட்ரேஷனை மேக்ஸிமம் லெவலுக்கு கொண்டு வந்தாதான் உன்னால உன்னோட ஆக்ஷனை ப்ரீ டிஃபைன்டா பண்ண முடியும். நென்புட்ஸுன்னு சொல்லிக்கிட்டே தான் அந்த இதை பண்ணுவேன்பா. அட ஹிமஜிமாவும் அப்படியே தான் பண்ணுவாருமானா. ஆனா அவரு பாத்தீங்கன்னா நென்புட்ஸ்னு சொல்ல மாட்டாரு, நமுன்னு சொல்லிட்டு இருப்பாராமா. இப்படி இவனுக்கு பேசுறது எல்லாத்தையுமே அந்த மனுஷன் அங்க ஓரமா நின்னு கேட்டுட்டு இருப்பாரு. எது நமுன்னு நான் சொன்ன நானு. சோ இப்படியே நல்லபடியா எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நம்ம கென்யா அங்க இருந்து கிளம்புவான். போறப்போ ஓவரா பண்ணி உடம்ப கெடுத்துக்காத, ரெஸ்ட் எடுன்ட்டு போவான். ஆனா அவனுக்கு நல்லா தெரியும் இவன் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான்னு. ரைட்டு, இப்ப கென்யா சொன்ன மாதிரி ஒரே ஒரு டைம் வேணா ட்ரை பண்ணி பாப்போம்னு அவன் சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். உன்னோட சென்ஸை நீ யூஸ் பண்ணணும். ஹிமஜிமாவை பொறுத்த வரைக்கும் இவனால பிரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியாது. இருந்தாலுமே இவனால ரெப்பிடேட்டிவ் மோஷனால அந்த கல்லை மூவ் பண்ண முடிஞ்சது. அந்த அளவுக்கு முடியல, பட் ஓரளவுக்கு பண்ணிட்டான். இப்ப நம்ம பையன் முக்குன்னு முக்கி தள்ளும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பார்ப்பான். வேற ஒண்ணும் இல்ல, பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து அந்த வலி வேதனையை அவங்களுக்குள்ள கொண்டு வந்து அந்த வெறிய பாசிட்டிவா யூஸ் பண்றானுங்க. இதனால என்ன ஆகும், ஹார்ட் ரேட்டும் பாடி டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுமா. அப்படி அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம பையன் முக்குன்னு முக்கி தள்ளுவான். அந்த கல்லு லைட்டா மூவ் ஆகும். என்னால முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு கத்துவானா. கரெக்டா அந்த டைமுங்கும் போது அங்க ஆளுங்க வந்து, என்னப்பா டான்ஜிரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா, நம்ம வேணா டின்னர் சாப்பிட போலாமா, ரொம்ப லேட் ஆயிருச்சு, நீ செஞ்சு கொடுத்த டேஸ்டியான சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்களால வேற எதையும் சாப்பிட முடியல, அதனால கொஞ்சம் வர முடியுமா. டின்னர் டைம் ஆயிருச்சா, சரி வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பையன் அதை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட போயிருவான். எல்லாத்துக்கும் சந்தோஷம், டேஸ்டியா இருக்க போது இன்னைக்கு சாப்பாடுன்னு அவனை நைட்டு பூரா உட்காந்து சமைச்சு கொடுத்துட்டு இருப்பானா. கென்யா வருவான், ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிப்பானுங்க. அதே முன்னால ரெப்பிடேட்டிவ் மோஷனை யூஸ் பண்ண முடிஞ்சதான்னு கேட்பான். டோட்டல் கான்சென்ட்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதும்பா. ஆக்சுவலா எமோஷன்ஸை தூண்டி விட்டு தான் இதை பண்ண முடியும். அப்ப நம்ம பையன் தலையில இருக்க அந்த மார்க்கை பத்தியும் பேசுவானுங்க. அப்புறம் நீ எப்ப ரொம்ப எமோஷனல் ஆன அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கேட்டவனே நம்ம பையன் அப்படியே சைலண்ட் ஆவானா. அவனுக்கு கவலையாயிரும், ஐயோ ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏதோ ஒண்ணு நான் ஞாபகப்படுத்தி விட்டோம் போலேன்னு. அவன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சரி உன்னால பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு உடனே ரொம்ப தேங்க்ஸ்பானா. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டே மறுபடியும் போய் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்காக அவன் எந்தெந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பானா, அவனோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் ரென்கோக்கு சாக போறதுக்கு முன்னாடி சில பல விஷயங்களை பத்தி பேசினாரே அந்த விஷயம் அதெல்லாம் யோசிக்கும் போதே அவனுக்குள்ள வெறி சும்மா பத்திட்டு வரும். ஒரு கத்திட்டு தள்ளுவான் பாருங்க, லைட்டா மூவ் ஆகும். அந்த டைம் அவனோட மார்க் பாத்தீங்கன்னா டோட்டலாவே டிஃபரெண்டா மாறி இருக்கும். பட் அதை அவன் அப்படியே மெயின்டைன் பண்ணும். பட் அவன் நார்மலான உடனே மறுபடியும் அது மாறிடும். எப்படி அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கத பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து புலம்பி தள்ளுவானுங்க, ஏன்டா இந்த டைம்ல ஏன்டா இவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், இன்னும் சூரியன் கூட வெளியில வரல, விடமாட்டான் போலயே பானுங்க, என்ன சோக்கே இவனுக்கு முன்னாடியே நான் பண்ணி காட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம போய் முக்குன்னு முக்குவான், பயங்கரமா வேர்த்து ஊத்தும். அப்படியே டைம் ஆகுது, விடிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்துன்னு ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பார்த்து மொத்த எமோஷன்ஸையும் வெளியில கொண்டு வந்து ஒரு கத்திட்டு தள்ளுவான். கல்ல ஒரு 5 மீட்டருக்கு தள்ளிடுவான். அதை பார்த்துட்டு ஜெனுட் சொல்ல அசந்துட்டான், டான்ஜிரோ நீ சாதிச்சிட்டடா அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நீ மனுஷனே இல்ல மான்ஸ்டர்னு சொல்லி கத்திட்டு இருப்பானுங்க. அவன் அங்க காட்டுத்தனமா கத்திட்டு அவன் பாட்டுக்கு அந்த கல்ல தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அப்ப அந்த கிபுட்சுஜி முசனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த டைம் நான் என்ன பண்றது, ஏன் இப்படி ஆயிட்ட ககையா, உனக்கு என்னாச்சு, நான் உன்னை தேடி வர்றேன் அப்படின்ட்டு கொடூரமா ஒரு லுக்க விடுவான். சரி இனி இதுக்கப்புறம் இவன் களத்துல இறங்க போறான்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் தான் பெரிய போரே ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படி என்ன பண்ண போறான் ஏது பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.